ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா வா வா.
உமக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துற்பார் திருமேனி தும்பிக்கையான் உன்பாதம் தப்பாமல் நாம் தொழுதோம் என்னாலும் சார்வால் பவம் தமக்கே விற்றிருப்பாய் அன்னை வெள்ளை என்னை அரிய ஆசனத்தில் அரசரோடு சரியாக சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே அகஸ்தியர் கிருபை நாள் வினைகள் துன்பம் விலகி மலைச்செருவு கோபுரம் பாபநாசம் படித்துறையை கண்டபோது சலுப்பு தீர்ந்தேன் பிரியமுடன் தாமிரபரணி படித்துறையில் நீராடி வரிசை பெற்ற உலக யாழ்வாள் சன்னதியை கண்டபோது வாக்கு பெற்று என்னாலும் வரங்கள் பெற்றேனே கண்ட காருண்யம் சென்று தென் சமுத்திரத்தின் மீது ஒரு அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாற்ற கோதண்டம் கையிலேந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா ஒன் பொன்னடி திருக்கமலம் போற்றி போற்றி துன்பத்தை நீக்கி வைப்பாய்
தாய்மார்களே, சபை நிறைந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, தாய்மார்களே, இந்த ஐயாவோட வாசல்ல அம்பிகையாள் வாசல்ல தோகை மயில் விரித்தாடும் தூத்துக்குடி மாநகரில் தூத்துக்குடி மாவட்டம் கட்டுவரு கரகானம் கயத்தாறு மாநகரில் ஆமா இந்த கயத்தாறுமா அந்த ஆளுகாவில கயத்தாறுமா நகரத்துல எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பாடி இந்த கயத்தாறுமா நகரத்துல வன்னியர் குலத்திலே வந்துதித்த செல்வேந்திர சீமான்கள் வன்னியர் குலத்திலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பிகையால் உச்சி மகாளி உச்சி கண்ணிலே பிறந்த உச்சினி மகாளி ஆலயத்துல எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம் இன்னும் பாட போகலாம் என் சிற்ற அறிவுக்கு தகுந்தபடி உங்கள் பிள்ளையாகிய அடியாள் நான் அன்னபூரணி அன்பிகையால் வாசல்ல ஐயன் கதை சுருக்கி சொல்லி அம்மா கதை பாட போறோம் சத்தி கதை சுருக்கி சொல்லி சாஸ்தா கதை சுருக்கி சொல்லி சத்தி கதை பாட போறோம் நாங்க பாடுற பாட்டுல சொல் குற்றம் பொருள் குற்றம் சரி இசை குற்றம் சரீர குற்றம் ஆமாமா சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சாரீர குற்றம் வந்தாலும் வரலாம் குற்றங்கள் இருந்தாலும் ஞாயிறு வில்லுப்பாட்டு ஞாயிற்றுக்கிழமை வில்லுப்பாட்டு நேற்று திங்கக்கிழமை கும்மி பாட்டு ஆமா இன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை காலையில எங்க வந்திருக்கோம் ஆமா கைதார் வந்திருக்கோம்ல அதனால தொடர்ந்து யாருக்கு இல்லவே பாட்டு அன்னபூரணி நம்ம படிச்ச இந்த ஏரியாவில் நாமளாம் நிறைய இடத்துக்கு வந்திருக்கேன் ஆமா எலத்தூர் சாமித்துறை வில்லிச நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் மகளுக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் சரி அரங்கேற்றம் பண்ணி அவளுக்கு மேடையே எங்க ஆத்தா உச்சிக்கணில் பிறந்த உச்சினி மகாளி வாசல்ல அவ தொழிலா அடிக்கக்கூடிய மேடை அரங்கேற்றத்துக்கு அப்புறமான முதல் மேடை இதுதான் நம்ம கயத்தாறுமா நகரத்துல என் வன்னியருடைய சமுதாயத்துல சரி இந்த தாயான உச்சிக்கணில் பிறந்த உச்சினி மாகாளி ஆலயத்துல அவளுக்கு முதல் மேடை அரங்கேற்றம் முடிந்து முதல் மேடை ஆமா அதனால கொஞ்சம் சரீர குற்றம் குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு சிறிய தவறு செய்தால் எப்படி அன்பால ஆதரிப்பீர்களோ அதே போல் சிறந்தாழ்த்தி கரண் கூப்பி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வணக்கம் எங்கள் சாஸ்தாங்கதை வில்லிசை முழக்கம் ஆமா சாஸ்தாங்கதை அஞ்சே சொல்லில பிறவி செய்ய போறோம் சோதிபதி மால்மலுகும் கங்கையோடு பாம்பணிந்தோ ஆமாம்மா பார்வதியே மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கணிதமாக ஆமோ ஆதி அச்சுதன் வெறும் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமோ சோதி மணிவிளக்கின் ஒளிவு போல் ஆமாம்மா மேதினில் ஐயனாராகவே வந்து பிறந்த விரும்பதை மேல் தூக்கி சொல்வோமே பிறந்த நாள் எந்த நாள் என்று கேட்டால் தெரியுமா எந்த நாள் அம்மா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி 18 பவரண பஞ்சமி பங்குனி 18 பவரண பஞ்சமி இங்கிதமாகவே அமீர்த யோகத்தில் ஹரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஐயனார் ஆணி மேல ஐயனார் செங்கலமுடையார் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சபரிமலை சாஸ்தாவும் ஐயனார் தர்மலிங்க சாஸ்தாவும் ஐயனுக்கு மெய்யனாக ஐயன் பிறந்தாரு தங்கத்தில பூணூலம் அன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூணூலம் இளமதியா தாழ்வடமா ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி வேப்படையோ ஆணிமுக தண்டியலாம் கொடுத்த பாக்கியமா சிங்கமுக தண்டியலாம் கொடுத்த பாக்கியமா ஐயன் பிறந்தாரு போடுங்கம்மா ஒரு குலவ மணிக்குலவ இருகரையும் பெருகி வர
தன்னோ தனனை தன்னோ தனனை தந்தனை தொந்தனனை தானா குருபர நிறுத்தி வேலா குண்டல் வருணமால் மருகா சிறைகளெல்லாம் காத்தவன ஆறு சாடவேல் முருகா சூரன் சண்டை முடித்தோனே முடித்தோனே சுப்பிரமணிய வேல் முருகா வேல் மோரு சுப்பிரமணிய வேல் முருகா மகாளே நெஞ்சிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ நின்ற விளையாட வேண்டும் ஆதிவெள்ளி கைலாசர் முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் செம்பொருடர் கணபொருடர் கருடகந்த சித்தரோடு அகஸ்திரர் புலந்திரர் அழகுதிர கலைக்கோட்டு மாமுனிவர்கள் யாவர்கள் படைகள் சூழ சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நைனாரும் சித்திரபுத்திராதி பேர்களுக்கெல்லாம் பூசாமல் குடைபிடிக்க தெய்வ குண்டோதரரும் குலுவிரைக்க அந்த தானாகிய தோன்றி முடிகுலங்கால் ஆது பொன்னி வெள்ளை என்னும் கைலங்கிரி பருகதத்தில் இன்னி யார் யாரெல்லாம் குலுவிருக்கிறார் என்று கேட்டால் கரை கண்டர் என்றோ காலகண்ட மூர்த்தி என்றோ திருநீலகண்டன் என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சப்பாவருணன் காலகாலன் கால சந்தர சூடகன் திண்ணையன் திரிலோக நாயகன் தேவதேவன் தில்லை அம்பல வாசகன் தில்லை வாழ் நடராஜன் ஆனை தோல் ஆசனம் புலித்தோல் உடையோ கையில் கபாலம் திரிசூலம் கழுத்தில் பாம்பனை ருத்ராட்ச மாலையோடு பஞ்சாச்சரமணிந்து உச்சியில் 1008 சடாமுடி பானத்தோடு வலதுபுறம் சந்திரனை அணிந்து இடதுபுறம் சூரியனை அணிந்து பிரகாசகமாக ஒளி வீசக்கூடிய உமா தயாபூபதி ராஜகுமாரி பார்வதா தேவியோடு இங்க யார் யாரெல்லாம் குருவிருக்கிறார் என்று கேட்டார் அடடே ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அழகு குளிர் சந்திரனோ ஆகாயவாணியோடு
சீமான்கள் 7 சத்தா சாகரங்கள் எல்லாம் படைத்து மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரம் ஆடு மாடு கன்று காலிகள் நீரு நெருப்பு நிலங்கள் யாவையும் படைத்து ஓர் அறிவுக்கு தக்க 5 அறிவு சிவ சிந்துக்களை படைத்து 6வது அறிவான பகுத்தறிவை படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் அம்மை உமா சங்கரி சர்வலோக நாயகி என் தேவதேவி சிவகாமி பார்வதா தேவி அம்சத்தில் தாய்மார்கள் பெண்களையும் படைத்த மனுக்களுக்கு பழுது ஒன்றும் இல்லாமல் எடுத்துவிட்ட மனுக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் பார்வதா தேவி படியெடுத்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் என்ன விதமாகவே படியளந்து வருவாரையான நாளை நல்லதனை எடுத்து நாடு எங்கும் படியளந்தா உரிய நல்லதனை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தா கல்லுக்குள்ள தேரை மூதல் கற்குழியில் சிசுவரைக்கு முட்டைக்குள்ள கொஞ்சம் மூதல் முட்டைக்குள்ள கொஞ்சம் மூதல் முக்கணனார் படியளந்தா
காரணமாகவே ஆண்டவனாகிய சிவபெருமான் அகில உலகுக்கெல்லாம் எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா 84,000 லட்சாதி லட்சங்கோடி சிவ சிந்துக்களுக்கும் சரி கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் தாயாருடைய கற்பத்தில் வாழக்கூடிய சிசுவுக்கும் முட்டைக்குள் வாழும் குஞ்சிக்கும் முக்கணனாகிய கடவுள் அதாவது சரி படியளக்க வேணுமென்று ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதி படியெடுத்து கொடுக்க பகவான் படியளந்து வருகிறார் அப்படி படியளந்து வருகிற போது ஆண்டவன் பகவான் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் விமலன் படியளந்து வருகிறாரே அவருக்கு திருப்பாதம் பணிய வேண்டும் திருப்பாத பூசை செய்ய வேண்டும் என்று சத்தி உமா பார்வதி கங்கையிலே தானம் செய்து நந்தவனத்திலே மலர் வரித்து ஆமை ஓட்டு பலகை போட்டு ஆண்டவனை படியளப்பு முடித்து வந்தவுடனே நிக்க சொல்லி திருப்பாதங்களை பாத பூசை முடித்து பசியோடு வருவார் என்று பால் வளங்கள் கொடுத்து சொக்கட்டா மண்டபத்தில் சொக்கட்டங்கள் விளையாடி சோதி பரத்தி கொண்டிருக்கிறார் அப்போது பகவான் மேல பார்வதிக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆண்டவா, நான் கொடுப்பது நாளித்தனை தானே, இந்த நாளித்தனைய கொண்டு நாடெல்லாம் படியளக்க சரி உரிய தனைய கொண்டு உலகமெல்லாம் படியளக்கம் சொல்லுது இலக்க. ஆகையினால பார்வதி உருவான சோறுக்கு ஒரு சோறு பதம் சரி உருவான சோறையும் அள்ளி அள்ளி வெந்துருச்சான்னு பார்க்க மாட்டோம். ரெண்டு சோறை எடுத்து பார்த்தா அது வெந்துருச்சா வெவலையான்னு தெரியும். அது போல நான் ஒரு அரிசி போட்டாலும் அது ஒரு உயிருக்கு மதனமாக இருக்கும். அதனால இந்த நான் எப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதிக்கு அதனால நீங்க அழைக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இந்த நாராயணி அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லவோ உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறார், என்ன பார்வதி நாட்டினுடைய விஞ்ஞானமும் கேட்க சொல்லுத விவரமா கேளு என்று என்ன விதமாக சொல்லுவாரே. ஆனா ஒன்றாண்டு சிவ உடையவரோ நந்தாண்டு
நட்சத்திரம் என் திசைகள் 9 நவக்கிரகம் நான் தான் பர்த்தாண்டியும் நான் தான் உன்னுடைய பர்த்தாவும் நான் தான் பகவானும் நான் தான் அதனால பார்வதி ஆமையோ மண்ணு நான் மனைய நான் பொண்ணு நான் பொருளு நான் மண்ணு நான் மனைய நான் பொண்ணு நான் பொருளு நான் உன்னை போதிக்க வந்த குருவும் நான் தான் நான் அசைந்தால் அசையும் அகில உலகம் எல்லாம் என்றோ ஆண்டவன் ஆதி சக்தி இடம் சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லும் போது சக்திக்கு ஆண்டவா அனைத்துமே நீங்கள் சொல்லுதியல இரவில் வரக்கூடிய சந்திரன் யாரு பகலில் வரக்கூடிய சூரியன் யாரு பார்வதியா கேட்கும் போது பகவான் தானே சொல்லுதார சக்தி சக்தி உமைய வேளை சங்கரிய கேளு அம்மோ இரவில் வரும் சந்திரந்தா ஈசனோட இடது கண்ணு பகலில் வரும் சூரியந்தா பகவானோட வலது கண்ணு உண்மையா இல்ல பொய் சொல்லுதாரா இவர் நம்மட சூரியன் சந்திரமணி சொல்லுதார இடது கண்ணு சந்திரனாக சொல்லுதாரா அப்ப இடது கண்ணு பகவானோட உடல்ல ஓர் உடலும் ஓர் உயிருமாக அங்கத்தின் பாதியாக அர்த்தனார் ஈஸ்வரராக எடப்பாக நாம தானே இருக்கோம் அது இடது கண்ணு நம்ம கண்ணாகத்தானே இருக்கணும் இவர் என்னுடைய கண்ணுன்னு சொல்லுதார சொல்வதுதான் பார்க்க வேணும் பரிசை செய்ய வேணும் சத்தியான பார்வதியா மனமதில எண்ணம் கொண்டு ஆண்டவன் தான் பகவானோ சொக்கட்டங்க ஆடும்போது சத்தியவ எழுந்தரித்து பின்புறமா வந்து நின்று தன்னுடைய கரத்தை கொண்டு இரண்டு நல்ல கரத்தால ஈசங்கண்ண இரண்டு கரத்தை கொண்டு ஈசன் கண்ணை பொத்தவும் சூரியனையும் சந்திரனையும் மறைச்சா எப்படி இருக்கும் எப்படியா இருக்கும் அதான் பகவான் கண்ணை பொற்றும் போது பாரேளே உலகம் எல்லாம் பாலடைஞ்சு இருக்குதையோ இருளா இருக்கு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 8 8 நாளா படைத்த மயில்களெல்லாம் பட்டினி பசியும் இல்லாம பட்டினி பசியுமா அங்கு எங்குமா அலறி தவிக்கு போட்டது போட்ட இடம் வச்சது வச்ச இடம் நின்னது நின்ன இடம் அசைஞ்சது அசைந்த இடம் அந்த ஆற்றும் தன்மை இல்லாம பகவான் நினைச்சார் ஏ பார்வதி கையை எடுனா பகவானுக்கு அவமானம் ஏ ஈஸ்வரிய
நாமளோட எதான் சொல்லுவாங்க, எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பின்புத்தி பின்புத்தி. ஆமா பார்வதி நாமளோட மகிமையா அறிய வேணும், தெரிய வேணும் என்று என் சாண்கரம் பகவான் நெற்றி கண்ணை திறப்பாரா திறப்பாரா நீண்ட ஒளி கொடுப்பாரா உச்சி கண்ண திறப்பாரா திறப்பாரா இந்த உலகுக்கெல்லாம் ஒளி கொடுத்தா திறப்பாரா நீண்ட ஒளி அதிகமாச்சு உச்சி கண்ண திறக்கும் போது உலகமெல்லாம் வெளிச்சமாச்ச இருகண்கள் ஒளியை விட ஒளியை விட ஒரு கண் ஒளி அதிகமாச்சு ஒரு உத்தமியா பிறக்கால திறந்த போது வீரப்பல்லா விரிசடையா விரிசடையா விரித்தாடோ தலைமுடியா விரிசடையா ஆண்டவனே பகவான பிறவி செய்த விவரம் என்னையே விவரம் என்ன பேர் நாமோ கொடுக்கணுமே விவரம் என்ன உச்சி கண்ணில் பிறந்ததால பிறந்ததால உச்சி மகாளி உம்பேரு கொலவுடு பிறந்ததால உச்சி மகாளி கேக்கால ஆண்டவனையே பகவான எதற்காக பிறவி செய்தே உச்சி மகாளியே கேட்கும் போது மச்சிரிசி வனமதியில ஆண்டு வாரம் பாவி மகிடாசூர மகிடனையோ வத முடிக்க வத முடிக்க மாகாளியா பிறவி செய்த வத முடிக்க அப்போ உச்சி மாளிய சொல்லுதாள ஒத்தையில முடிக்க மாட்டேன் எனக்கு ஏழு தோழி வேணும் தங்கைமார்கள் வேணும் என்று உச்சி மகாளி கேட்கும் போது பகவானும் சொல்லுவாரா கால வரும் நேரம் வரும் நேரம் வரும் கலசத்தில பிறந்துருவா நேரம் வரும் பிறந்திடுவாள் பாடு வேளம் பாடுவாளா அம்மையான உச்சுமாளே ஆட்டும் என்று சம்மதித்து வீரப்பல்லா விரிசடையா
உச்சி கண்ணிலே பிறந்த போது உச்சி நீ மாகாளி என்று சொல்ல அப்பம் பார்த்தார் ஆண்டவா எதுக்காக என்ன பிறவி செய்தீர் என்று என் உச்சினி மாகாளி கேட்கவும் அப்பன் சொல்லுகிறார் பகவான் நம்ம மந்திரகிரி மலையிலே மச்சிரிசி வனத்திலே ஆண்டு வர மகுடாசூர மகுடனை வத முடிக்க உன்ன மாகாளியா பிறவி செய்தவனு சொல்ல அப்ப உச்சி மாகாளி சொல்லுதான் நான் ஒத்தையில முடிக்க மாட்டேன் மகுடவதம் முடிக்கணும்னா எனக்கு 7 தங்கைமார்கள் வேணும் என்று கேட்கவும் காலவரும் நேரவரும் உனக்கு நான் கலசத்துல பிறவி செய்து தாரேன் காலவரும் நேரவரும் கலசத்துல 7 தங்கையரை பிறவி செய்து கைலாசம் கொண்டு வரேன் என்று சொல்லி அது வரைக்கும் 1008 வரங்கள் வாங்கி வடக்கு கோட்டை வாசல்ல வடமுகமாக கொலுவெறின்னு சொல்லி வாழ்த்தி வரம் கொடுக்க சத்தியான பார்வதிக்கு நல்ல விறுவிறுத்து விறுவிறுத்தோ வியர்வையாக ஓடுதையா பிறந்த பிள்ளையே சுடல ஐயா பார்வதியா அவ மதளை வரோ வேணும் என்று மடிய அந்திய இருக்கும் போது 8வது நாளையில ஆண்டவன் பகவானோ ஐயா தூண்டாது மணி விளக்கையே போல 3 சூடர் அவன் முந்தானில விழுகுதையோ அடே முத்து போல முந்தானில விழுகுதையோ முந்தானில விழுந்த போது கூட்டி மாவா பிடிக்கால கிடைத்ததென்று கூட்டி மெல்ல பிடித்ததால குழவிக்கல்லா உருளுதையோ அப்போ பகவானிடம் கொண்டு வந்து முந்தானிய பார்க்கும்போ மூக்கும் இல்ல மொழியும் இல்லை முண்டமாக உருளுதையோ வாயும் இல்ல வயரும் இல்லை ஒன்னும் தெரியலைய காதும் இல்ல செவியும் இல்லை கால் மூக்கு வயரும் இல்லை ஆண்டவன பகவான் பிள்ளவரும் கேட்டதுக்கு இங்க பியாமுண்டத்தை கொடுக்கலாமோ மதளவரம் கேட்டதுக்கு மதளவரம் கேட்டதுக்கு முண்டத்தை கொடுக்கலாமோ
பெரிதாக பிறவி செய்து பெரியவரை தர வேண்டும் பார்வதியா கேட்கும் போது வாராரே பிரம்மதேவ பிரம்மனையும் வரவழைத்து பிரம்மதேவன் உருப்பிடிக்க அங்க சிவபெருமான் உயிர் கொடுக்க கண்ணபிரான் கண் கொடுக்க கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரலோ ஆசை பாடுதையோ கூவா நல்ல குழந்தை குரலோ ஆசை கூவா என்று குரலோசை போட ஆண்டவா பகவான இந்த குழந்தைக்கு நீங்க தான் பேர் கொடுக்க வேணும் என்று சொல்லவும் குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்கார் தெரியுமா? ஐயா மணி விளக்கில் பிறந்ததாலே பிறந்ததாலே மாயாண்டே ஒரு பெயரே பிறந்ததாலே சுடரொளிவில் பிறந்ததாலே சுடலை என்று ஒரு ஐயா மேளவாத்திய கலைஞர்கள் மகட கலைஞர்களும் மேளவாத்திய கலைஞர்களும் கோவிலுக்கு வருமாறு விழாக்கண்டின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுடர் ஒளிவில் பிறந்ததால சுடலை என்று ஒரு பெயரே முண்டமாக உருண்டதால உருண்டதால சத்ராபாதி முண்ட சுவாமி உருண்டதால முண்ட சுவாமி மணி விளக்கில் பிறந்ததால
மதியான மதியம் போல மதியம் போல மதிய உச்சி வேலையில மதியம் போல தாய வீரப்பல்லாம் விரிசடையா உச்சி மாளு விரிச்சாடும் தலைமுடியா கோலக்காரி சாலக்காரி சாம்புராணி வாசக்காரி நீ கரகத்தை அழகியம்மா
ஆடுவாளா யாராலே ஏ ஆடுவாளா ஏ அப்போ நல்ல தடைகளாகி ஏ அம்மையான உச்சமாளே ஒரு மொழியலாகோ ஏ நீண்ட வல்லலாகோ உச்சமாளே ஒரு மாலை போட்டு உச்சமாளே உன்ன போல தேவதையா உலகத்தீர பார்க்கலையா ஆடி வார வாடுவாரா ஏ அம்மையான உச்சமாளே ஆடி போட்டு வாரா ஏ சாத்தரேக முழுகொடுங்க ஏ கப்பரைய கையிலெடுப்பா நம்ம கண்டவர்க்கு அறுவெடுப்பா ஏ வாக்கு சொன்ன பொய்யாது அறுவெடுத்தா தப்பாது ஏ அம்மையான உச்சமாளே ஊரு எல்லாம் ஒம்பேரு ஏ உலகமெல்லாம் ஒன்போகரு ஆடி எல்லாம் ஒம்பேரு விழுந்த சாடா விழுந்த சாடா உலகமெல்லாம் நீராட உச்சியில விழுந்த சாடா உலகமெல்லாம் நீராட ஏ அக்கினி சட்டிக்காரி ஏ அம்மையான ஏ உச்சுமாளி அவ ஆயிரங்கள் ஏ பானக்காரி ஏ முளப்பாரி ஏ தேவியம்மா அவ காலில் அண்டை ஏ கலகலங்க அவ கை வளையல் ஏ ஓசையிட ஏ பட்டுக்காரி ஏ பட்டுக்காரி ஏ பாவாட சட்டக்காரி பொட்டுக்காரி வேலையம்மா விளையாட இது சமயம் என் மத்தியான மதியம் போல அவ ஊரு சுத்தி ஆடி வாரா கும்பத்து அழகியம்மா அழகியம்மா கோவால தங்கையம்மா அழகியம்மா படுவாளா பார்த்தாளே பார்வதியா பகவானோட திரகமத்து அங்கம் அது தான் பதறி ஆவிதனாகிடுமா பார்வதியால் திரகமெல்லாம் வியாத்து நல்ல விறுவிறுத்து அது வேர்வையாக ஓடுதையோ நல்ல விறுவிறுத்து அப்பம் பார்த்துட்டாரு பகவானோ பார்வதியாள் வேர்வையாது பூவுலகில் விழுந்துதானா இந்த பூலோகம் தாங்காதென்று 1008 சடமுடிய அவிழ்த்து மெல்ல உழைத்தல்லவோ அவரு துவழ்த்து எங்க எடுக்கார அதிலையும் யாழுதூளி தவறு கீழே விழுகுதையா யாழுதூளி வேர்வைகளோ யாழு சுத்து கடலாச்சு யாழுதூளி வேர்வைகளோ யாழு சுத்து கடலாச்சு யாழுதூளி வேர்வைகளோ யாழு சுத்து கடலாச்சு கடலைக்கு தாம் பேர் கொடுக்க மாறாரே பகவானோ வாங்கு சங்கு
தேவுக்கப்பா ஒன்னாங்கடல் ஒவ்வொரு கடல் கங்கைய சந்தீவு கப்பல் கருப்பு கடல் ரெண்டாம் கடல் முதியதோரே தேவுக்கப்பா முதியதோரே தேவுக்கப்பல் மூணாங்கடல் மோர்கடல் பால்கடல் கப்பாலை இருட்டு நாட்டு திட்டுத்தீவு தன்னதிலே வழங்கி வர்ணப்பார காற்றடித்து மழை பரத்தி கரையாமுத்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்த முத்து 1000 வாசல் உண்டு ஆகத்திற்கும் பூமிக்குமா வளர்ந்த மாணிக்க புத்தல நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே கொலுவிருக்கின்றார். கடலையில சேர்த்து எடுத்தா தான் தப்புன்னு இதாகும். ரசிக்கும் தலைவா